விசேஷமாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். இந்த அமைப்பின் சார்பில், இடதுசாரி கட்சிகளின் சார்பில், அதனுடைய மாணவர் இளைஞர் அமைப்புகளின் சார்பில் நடைபெறக்கூடிய போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு அரசினுடைய உயரதிகாரிகள் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அறிவியல் கலை கல்லூரியினுடைய முதல்வர்களுக்கும், தமிழ்நாடு அரசினுடைய உயர்கல்வித்துறை செயலாளர், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை வெளிவந்ததற்கு பிறகு ஆணையர் அனுப்பிய சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டிருக்கிறதே தவிர, இப்படி இவர்களை எல்லாம் கண்காணிக்க வேண்டும், பங்கேற்கக்கூடிய மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லி மூல உத்தரவு வெளியிட்ட சாய்குமார் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்படவில்லை. உயர்கல்வித்துறை செயலாளர் பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளருக்கு அனுப்பிய சுற்றறிக்கை இன்றைய தேதி வரை திரும்ப பெறப்படவில்லை. எங்களுடைய போராட்ட அறிவிப்புக்கு பிறகு நேற்று மாலை அரசின் சார்பில் இணை இயக்குனர் திரு பொன்னையா IAS அவர்கள் கல்லூரி கல்வி ஆணையருக்கு விளக்கம் கேட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்திருக்கிறார். இது நேற்று மாலை நம்முடைய போராட்ட அறிவிப்புக்கு பிறகு அரசின் சார்பில் ஒரு விளக்கம் கேட்டு ஒரு அறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் சட்டப்பேரவையில் தமிழ்நாடு அரசுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இது சம்பந்தமான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இடதுசாரிகள் சார்பில் கொண்டு வந்த போது அவர் பதிலளிக்கிற போது தவறுதலாக சில அமைப்புகள் சில வார்த்தைகள் இடம்பெற்று விட்டது என்று அதை மிக சாதாரணமான ஒரு விஷயமாக அவர் பதிலளித்தாரே தவிர, இது எப்படி அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது, ஒரு குறிப்பிட்ட அமைப்பை கண்காணிக்க சொல்வதற்கு இவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, அதிகாரிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது, நம்முடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஒரு தவறு நடந்துவிட்டது என்கிற குறைந்தபட்ச அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அவர் பதிலை சொல்லி இருக்கிறார். அப்படி சொன்னபோது கூட தவறுதலாக அது இடம்பெற்று விட்டது என்று சொன்னால் அந்த தவறுக்கு காரணமான அதிகாரிகள் யார், அவர்கள் மீது நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்லவில்லை. தவறு, அவ்வளவுதான், இதுக்கு மேல நாங்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்ற முறையில் தான் உயர்கல்வித்துறை அமைச்சருடைய பதில் என்பது சட்டப்பேரவையிலே இருந்தது. குஜிலியம்பாறை வட்டாட்சியர் சம்பந்தமான பிரச்சனை சட்டமன்றத்தில் அதே நாளில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லுகிற போது, நாங்கள் அவரை சென்னையில் தான் அவர் இருந்தார், யாரு, வட்டாட்சியர், அவரை ஒரு சர்வே எடுப்பதற்காக நாங்கள் அங்கே அனுப்பினோம், அவரை சர்வே எடுப்பதற்கு பதிலாக இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார், ஆகவே நாங்கள் அவரை திரும்ப பெற்றுக் கொண்டோம். இதுதான் வருவாய்த்துறை அமைச்சருடைய பதில். என்ன சர்வே எடுக்க போனாரு? இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துகிட்டு இருக்குது, பொருளாதார கணக்கெடுப்பு நடக்குது, கர்ப்பிணி பெண்கள் சம்பந்தமான கணக்கெடுப்பு நடக்குது, குழந்தைகள் சம்பந்தமான கணக்கெடுப்பு. இவர் என்ன சர்வே எடுக்க போனாரு? எங்க சர்வே எடுக்க தான் அனுப்பிச்சிங்களா? கம்யூனிஸ்டுகளை, இடதுசாரிகளை சர்வே எடுப்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னையில் இருந்து இந்த ஐயாசாமி அங்க அனுப்பப்பட்டாரா? அப்படி இல்லைன்னா என்ன சர்வே என்பதை வெளிப்படையா சட்டமன்றத்தில் சொல்றதுல என்ன தயக்கம்? இன்ன வேலைக்காக நாங்கள் அவரை அனுப்பினோம், அனுப்பிய வேலையை விட்டுட்டு அவர் அதிக பிரசங்கித்தனமா இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காரு, ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுப்போம் தானே சொல்லணும். அப்படி எதையும் அவர் சொல்லல. இப்ப அவரை அங்கிருந்து விடுவித்து அனுப்பிச்சாங்கல்ல, விடுவித்ததுக்கு இடமாறுதல்லாம் கிடையாது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பிரச்சனை வெளிவந்ததற்கு பிறகு, நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றதற்கு பிறகு, நேற்று அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இரவு 8:30 மணிக்கு என்னுடைய கவனத்துக்கு வந்தது, உடனே நடவடிக்கை எடுத்துட்டோன்றாரு. பிரச்சனை வந்து 3 மணியிலேருந்து எங்களுடைய திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சச்சிதானந்தம் MP அவர்கள் 3 மணிக்கே அவருடைய கருத்துக்களை பதிவிட்டு விட்டார். இது சம்பந்தமாக 3-4 மணிக்கெல்லாம் அறிக்கையை அவர் வெளியிட்டார், எப்படி ஒரு சட்டவிரோதமாக இந்த வட்டாட்சியர் நடந்து கொள்கிறார் என்பது சம்பந்தமாக. ஆனால் வருவாய்த்துறை அமைச்சர், சம்பந்தப்பட்ட வருவாய்த்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, இரவு 8:30 மணிக்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது, உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டோம்.
இது எப்ப 18ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு. நேற்றைக்கு அவர் இப்படி சொல்றார் முந்தா நாள். ஆனா மாவட்ட ஆட்சியருடைய அறிக்கையில் என்ன தெரியுமா இருக்கு? அது பூரா சமூக வலைதளத்திற்கு நீங்க பார்த்துக்கலாம். 18ஆம் தேதி மதியமே தனியர், அது என்னமோ அதெல்லாம் அந்த காலத்து வார்த்தை போல் இருக்கு, தனியர் இங்கிருந்து குச்சிலியம்பாறை வட்டாட்சியர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு சென்னை ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டார்.